ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் கிறிஸ்டன் ஸ்டீவர்ட் அவங்களோட போர்ட்ரைட் டிராயிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணிப்போம். கிரிட் மெத்தட்னால் நான் முன்னாடி இருக்க வீடியோ சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் நமக்கு ஏற்ற மாதிரி கோடு வரைஞ்சிக்கணும். அதே மெஷர்மெண்ட்டோட நம்ம வரைய போகிற பேப்பர்லேயும் கோடு வரைஞ்சிக்கிட்டு அந்த கோடு லைன்ஸ் மூலமாக அவுட்லைன் நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கிறது தான். இப்போ நான் கோடு எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ லைட் பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ அவுட்லைன் எல்லாமே நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போர்ட்ரேட் நான் பென் வச்சு தான் ட்ரா பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை பென்னு போர்ட்ரேட். ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. உண்மையில் சொல்லணும்னா பென் வச்சு ட்ரா பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நமக்கு ஷேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, நான் வீடியோ பண்ணணும், அதனால தான் இந்த ட்ராயிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏதோ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா நான் சொல்லி ஆகணும், நீங்கள் இப்போ பெண்ணை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஷேட் பண்ணது ரொம்ப லைட்டாகவும் இருக்கணும். அதே டைம் உங்களுக்கு டார்க்கான இடத்துல அது யூஸ் ஆகணும். அப்போ தான் அந்த போர்ட்ரேட் நல்லாயிருக்கும். இதுக்காக 2 நாள் நான் தேடினேன், கடையில் எனக்கு கிடைக்கல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பென்னு கடைசி ஒரு 3 பெண்ணு தான் கிடச்சிது. அதை வச்சு நான் ட்ராயிங்கை நான் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். கடைசி அந்த வாங்கின 3 பெண்ணு கூட ஷேடிங் பண்ணும்போது நல்லாவே இல்லை. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருக்குது. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது.